வணக்கம். இன்றைய வகுப்பில் NTPC 2024ல் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. Find the number of bricks of size 72 cm, 50 cm, 25 cm required to build a wall of size 81 meter, 29 meter, 0.8 meter if sand and cement occupies 40% of total volume. அப்போ நமக்கு தெரியும் நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன செய்வோம், வால்யூம் ஆஃப் வால் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் பிரிக்ஸ் போடுவோம். இப்ப இந்த சம்ல அந்த டோட்டல் வால்ல 40% வந்து மணலும் சிமெண்ட்டும் ஆயிடுச்சு. அப்ப மீதி இருக்கிற 60% தான் பிரிக்ஸ் இருக்கும். அதனால நான் இங்க என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா 60/100ன்னு எழுதிப்பேன். இப்ப வால்யூம் ஆஃப் வால் LBH அப்படிங்கும்போது மீட்டர்ல கொடுத்துருக்காங்க, அதை நான் சென்டிமீட்டர்ல எழுதிக்கிறேன். டிவைடட் பை வால்யூம் ஆஃப் பிரிக்ஸ். பிரிக்ஸ் எவ்வளவு பாருங்க, 72. இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். எப்படின்னு பாருங்க, டினாமினேட்டர்ல 3 0 கேன்சல் பண்றேன், நியூமரேட்டர்ல 3 0. இங்க 25 இந்த 100ஆல கேன்சல் பண்ணிட்டேன். அப்ப மல்டிப்ளை 4ன்னு வந்துடும். இங்க பாருங்க 8 1s are 9 8s are. இங்க 5 1s are, இங்க வந்து 2ன்னு போட்டேன். 2 5s are 10. இங்க பாருங்க 3 2 3s are 6, 3 3s are 9. இந்த 3 81ல கேன்சல் பண்றேன். அப்ப 27ன்னு வரும். இதை ஃபுல்லா மல்டிப்ளை பண்றதுக்கு முன்னாடி யூனிட் டிஜிட்டை மட்டும் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 7 4 28, 28ல 8 9 72, 2 4 4 2 8. அப்ப யூனிட் பிளேஸ்ல 8 வருது. ஆப்ஷனை ஒரு தடவை பார்த்துங்க. யூனிட் பிளேஸ்ல 8 வர மாதிரி ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். அதாவது 12,528 பிரிக்ஸ்